இன்னைக்கும் நேத்தை விட மோசமா ஒரு மாதிரி பரபரப்பாவே போகுது. மார்பக ஸ்கேனுக்கு பார்க்கணுமா, அப்புறம் குடல் டாக்டரை பார்க்கணுமா. அதனால பாப்பாவுக்கு கொஞ்சமா ஃபீலிங் பண்ணிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு மஞ்சக்காமாலை டெஸ்ட் பண்ணுமா. பசி எடுத்துக்கிச்சு. இந்த லிஃப்ட்லயும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நடந்து வந்தாச்சு. நீ 3ஆம் நாள் 5ஆம் நாளா கிளம்பிடலாம், விட்டுற சொல்லு. இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட பண்ணல, மேலேயும் கீழே நடந்துட்டு கிடக்குறேன். குடல் டாக்டர் அன்னைக்கே வீட்டுக்கு நீங்கள் போகலாம், போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க திரும்பியும் பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ கடவுளே, பாப்பா வேற அழுவ ஆரம்பிச்சிருச்சா. அடியில் தையல் போட்டதுக்கு அதுக்கும் உட்காந்து எந்திரிக்க முடியல. அவங்க பார்க்க எழுதி கொடுக்கல, ஆப்ரேஷன் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. பித்தப்பை டாக்டர் 2 மாதம் கழிச்சு எதனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வீட்டுட்டு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பசிக்குதுன்னு அழுவுதான். அப்புறம் இன்னைக்கு காலையிலயே போட்டாங்க ஊசியே. இது வரைக்கும் இது பச்சை கலர். குழந்தைய வந்ததுல இருந்து பாக்கலையா. அப்புறம் அப்பா கண்ணு திறந்து பாரு. அம்மா இப்பதான் ஒரு எனர்ஜியே கிடைச்ச மாதிரி இருக்கு. காலை தொட்டு பார்க்கணுமாடியே. மூச்சு பூரா கீறி வச்சிருக்கு பேபி. மஞ்சக்காமாலை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுமா பிறந்த குழந்தைக்கு. தூக்கம் வேற வருது. மஞ்சக்காமாலை டெஸ்ட் பண்ண போறோம். பொன்முறுவல் தூக்கமா புது பேர் வச்சிருக்காரு. பேபியோட கையில இந்த இடத்துல குத்தி பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அழுது பலாட்டுக்கு கண்ணு தண்ணியே வெளியே வந்துருச்சு. ஒண்ணுமே தெரில. இதுதான் போயிட்டு வந்தேன். இது போற வலிக்குது. என்கிட்டலாம் வந்துடும். நீலாம் பேச்சு கொடுக்கலன்னா வராது. ஈவினிங் டைம்ல ஒரு 5 நிமிஷம் உங்க அப்பா உனக்கு கொஞ்சிட்டு சரி பார்த்து போயிட்டு வரீங்களா. பாய்.